சட்டை 100 ரூபா. 3 சட்டை 100 ரூபா. என்னடி சொல்ற மக்களே? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு டைம் வந்து ஷார்ப்பாக 11 o'clock ஆகுது. மதுரையில் இருக்கிற மேலே மாசி வீதிக்கு தான் வந்திருக்கோம். இந்த சைடு ஒரு லைன் போய்கிட்டே இருக்குது, இந்த சைடு ஒரு லைன் வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ குரணுங்க, அவ்வளோ கிரேஸாக இருக்குது இந்த தீபாவளி. நிறைய பேர் நைட்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க, ட்ரெஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. கூட வந்து என் ஃப்ரெண்டு வந்து சட்டை தீபாவளி கிடைக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கும் தேவைப்படுச்சு, ஒரு ட்ராக்கு தேவைப்படுது. ஸோ கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக போயிட்டு பாலை கொஞ்சம் குடிச்சு சூடாக குடிச்சு முடிச்சிட்டோம். என்னடா ஏபிடி ஆஞ்சநேயர் மாதிரி மலை ஏற்றிக்கிட்டு போகிற மாதிரி போஸ் கொடுக்குறேன். என்ன பர்ச்சேஸ் பண்ணா? என்ன பர்ச்சேஸ் பண்ணா? ஸோ கைஸ், நேற்று வந்து ஃபைனலாக தீபாவளி பர்ச்சேஸ் வந்து கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பக்கத்தில் மேலே மாசி எடுத்து போனோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்குள்ள மணி வந்து 3 o'clock ஆயிடுச்சு. ஸோ வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போதான் எந்திரிச்சு டைம் ஆச்சு. எந்திரிச்சுமே முதல் வேலையா நம்ம தீபாவளி வேலை என்ன ஆகும்? எண்ணெய் தைக்கிறது கிடையாது, குடிக்கிறது கிடையாது, இதெல்லாம் கிடையாது. எடுத்தோடனே நம்ம போல வெங்காயம் வெட்டுறது. என்னடி இது? குளிச்சுட்டு தீபாவளி பட்டாசு சும்மா தெரிஞ்சு வருவான். ஸோ பாங்க, இப்போ ஆக்சுவலா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எப்போ குளிப்பாங்க? மணி 5 மணிக்கு 6 மணிக்கு குளிப்பாங்க. ஆனால் நாங்கள் இப்போ குளிக்க ஆரம்பிக்கிறது காலையில் 9 மணி. 2017 மெர்சல் தீபாவளி அண்ணன் வந்தாரு. அந்த டைம்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு, அதுவும் அரைகுறையா கேட்கல, ரொம்ப அடிச்சு ஊத்துறேன், ஒழுகுது உடம்பு ஃபுல்லா. அடிச்சு வச்சு முடிச்சதுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணி முடிச்சிட்டேன். சரி, ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு லஞ்சு செகண்ட் ஷோ போகலாம் புக் பண்ணி வச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி கொடுத்ததுக்கு காய்ச்சலே வந்துருச்சு. ஸோ அன்னைக்கு வந்து படமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு குட் மெமரிஸாக இருந்துச்சு. இப்போ அந்த படம் வரதெல்லாம் ஒரு படம் வரல. தீபாவளி மாதிரியே இல்லைங்க. தளபதி படம் வந்தாலே தீபாவளியே. இப்போ என்னமோ டியூடு பைசனு அப்போ இன்னொரு படம்னாங்க, இன்னொரு படம் டீசல். ஸோ இந்த மாதிரி வராங்க, இன்ஸ்டன்ஸ் வராங்க, ஓகே தான். பட் வந்து தளபதி தீபாவளி வந்தாலும் தீபாவளியே. எந்திரிச்ச உடனே ஆயில் பாத்து கூட எடுக்காம ஆனியன் கட் பண்ணிட்டு இருந்தேன். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆனியன் பக்கோடா அதை செய்யறதுக்காக தான் காலைல ஆனியன் வர கட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஸோ வாங்க, இதை எடுத்து ஸோ தீபாவளி ஸ்பெஷலா நம்ம வீட்டில் ஹீட் ஆகி கொஞ்சம் நல்லா ஒரு கிறிஸ்பியா வந்த உடனே அதை வெளியே எடுத்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்க வீட்டுல என்னென்ன தீபாவளி ஸ்பெஷலா என்னென்ன செஞ்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸ்டார்டிங் தீபாவளி ஃபர்ஸ்ட் வெடி மங்களகரமா லட்சுமி வெடி ஸ்டார்ட் பண்றோம். டிஃபரெண்டான வெடியா இருக்கும் போல. இதனால போய் வெடிக்குமான்னு தெரியல, என்னன்னு தெரியல. ஸோ டிஃபரெண்டா இருக்கு. தூக்கி வெடியா ஹெலிகாப்டர் வெடி. சொர்ண ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஸோ மார்னிங் பட்டாசுலாம் வெடிச்சு முடிச்சு செலிப்ரேட் பண்ணி ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தீபாவளி ஸ்பெஷலா கேரம் பெட் மேட்ச் நடக்கும்போது, ஸோ இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கிவ்வே பண்ணுவாங்க. ஸோ அதான் இந்த கேம். கிழிச்சேன், சல்லு பைசா தர மாட்டேன். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. காய்ஸ் வெறித்தனமாக போயிட்டு இருக்கு கேமு. ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என் தம்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மைனஸ் போட்டு. ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஃபுல் ரெட் காயின் அடிச்சிருவாங்களாம், ஜஸ்ட் மிஸ் நம்ம தான்.
ஜெயிக்கிறோம் தோக்குறோமோ இல்லையா சண்டை செய்கிறோம். ஸோ இங்கே காயின்ஸ் இருக்கு, என்கிட்ட இருக்கு, என் தம்பிகிட்ட இருக்கு. அப்படிங்க ரெண்டை பாருங்க, ஒரு காயின் கூட இல்லை. அவ்வளோதான், 2 பேர் அவுட். இப்போ கேரம் வந்து ஒரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரே அட்டம்ல 2 சைடு ஹோல்லையே 2 காயின் வரும். எப்படின்னு கூட பாருங்க. பாருங்க ஆண்டி, இப்போ பாருங்க. அவளோட வித்தியா இருக்கிறாண்டி. பொறுத்து வந்து பாருங்க தலைவி. பாருங்க 2 ஓட 2 பாருங்க, 2 சைடு ஹோல்ல 2 எப்படி பாருங்க. 1 ஸோ லைட்டா ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு. கேம் வந்து இந்த இடையில கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம சிங்கர் சச்சினை வந்து கூப்பிடலாம், கொஞ்ச நேரம் வந்துடுவாரு, பாட்டு பாட. இசை மலையில் நனைய தயாரா? கேரம் போர்டு கேம் வந்து முடிஞ்சு ஃபைனலாக வந்து நான் ட்ராப் அவுட் ஆகிட்டேன். ஸோ டயர்டாக இருந்துச்சா அதெல்லாம் சுற்றி ஸோ அதனால் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். என் தம்பி ஜெயிச்சிட்டான். அவ்வளோதான், கேம் ஓவர். நைட்டு வந்து வெடி வெடிப்போம். நைட்டு சாப்பிட்டா கபிலா ஜெயிச்சிட்டான். ஸோ வாங்க நைட் வெடியப்போ நைட் வெடிக்கலாம். ஓ குரலி வித்தையா காய்ஸ், நைட்டு வந்தாச்சு, தீபாவளி நைட்டு விடியா புஷ்வான வைக்க போகிறோம். ஸோ கம். இந்த மத்தாப்பு கம்மி மத்தாப்பு பிடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிருங்க. சங்கீத சோரங்கள் இதெல்லாம் சொல்றேன். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்களா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்களான்னு சொன்னேன். கெட்டிக்கா. இந்த தீபாவளி எல்லாருக்கும் நல்லபடியாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் சவரி சச்சின்.